3 பிள்ளை இருக்கு. 3 பிள்ளையா? இல்ல 4 பிள்ளை. இவனை காலையில் அப்படியே தூக்கத்துலேருந்தே தூக்கிட்டு வந்திருக்கோம். அதனால தான் அவன் அப்படி இருக்கான். எலும்பவே இல்லை. ஒன்றும் தெரியலையா? நீங்கள் வா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து இந்த வீடியோ போடுறோம். என்னென்னா துபாயை விட்டு நாங்கள் காலி பண்ண போகிறோம். துபாய் டு ஷார்ஜா ஷிஃப்ட் ஆக போகிறோம். எதனாலன்னா இங்கே வந்து ரெண்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இவங்களை எல்லாரையும் ஷார்ஜா ஸ்கூலில் சேர்த்து விட்டாச்சு. ஸோ எங்கள் பயணம் பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவை நோக்கி போயிட்டு இருக்குது. எதுக்காகனா இந்த எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள், ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 4 நாள் லீவ் வேறு போட்டாச்சு. ஸ்கூலுக்கு போகண்டா, பீச்சுக்கு போகலாம். அவளை காமி ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு 4 லீவ் போட்டால் அவளுக்கு பீச்சுக்கு போகணும். ஏன் ஷார்ஜாவில் எல்லாருமே வந்து தங்கியிருக்காங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கம்மியாகும், துபாயில் இருக்கும்போது அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக அதுதான் ரீசன். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 1 hour ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் துபாய்க்கும் ஷார்ஜாவுக்கும். மார்னிங்காக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் சரி, டிராஃபிக் வந்து பயங்கரமாக இருக்கும். எதனாலனா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து துபாயில் ஒர்க் பண்ணுறவங்க ஷார்ஜாவில் தான் தங்கியிருப்பாங்க, ஃபேமிலியாக இருக்கவங்க. ஸோ இவங்களை எல்லாருமே ஒரே ஸ்கூலில் தான் இப்போ சேர்த்துருக்கோம், ஷார்ஜா இந்தியன் ஸ்கூலில். ஆனால் வீடு வந்து தனித்தனியாக தான் எடுத்திருக்கோம், நானும் மச்சான் ஃபேமிலியும். எதனாலன்னா போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி வீடு எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு துபாய்னா ஒரு சென்டர் பாயிண்டில் இருந்துச்சு, போயிட்டு வரதுக்கு 2 பேருக்குமே ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ ஷார்ஜா வந்ததுனால ஸோ மச்சானோட கம்பெனி வேறு இடத்துல இருக்குது, என்னோடய ஆஃபீஸ் வேறு இடத்துல இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 2 பேரும் வேறு இடத்துல இப்போ வீடு எடுத்துருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 வருஷமாக சேர்ந்தே தான் இருக்கோம். இவ்வளோ நாள் சேர்ந்து ஜாலியாக இருந்தோம். இப்போ தனித்தனியாக போகிறோம். எல்லாருக்குமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டைமிங் டிஃப்ரெண்ட் 2 பேருக்கும். நந்தனாவுக்கு வந்து காலையில் 8 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, அவங்களுக்கு வந்து 11 மணிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா நந்தனாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அனாமிக்காவும் ஆத்மிக்காவும் ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நந்தனாவுக்கு 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுரும், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு. ஸோ அதே மாதிரி தான் நந்தனாவை பிக்கப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி மறுபடியும் உங்களையும் பிக்கப் பண்ணிட்டு இன்றைக்கி வரணும். மீண்டுமா அது என்னது? கிரிக்கெட்டா? கிரிக்கெட் கிரவுண்ட், ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் காமி. ஐயோ மறந்துச்சு, ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் தெரியுதா? அண்ணாரு எப்படி நீ ஸ்கூலுக்கு போகிற ஜாலியாக போகிறல்ல? ஜாலியாக தானே இருக்கு? ஓகே. ஸ்கூல் வர போதே அனார். முதல்ல நந்தனா, ஃபர்ஸ்ட் நந்தனா, அதுக்கு செகண்ட் ரவுண்டு அனார் ஆச்சு. இந்த வீட்டில் எவ்வளோ பூ பத்தியா? தாழ்பூவா தாழ்பூ தானே? இது காகிதப்பூ. கேட் நம்பர் 7 தானே? இது ஸ்கூல் தான், அது கேட் நம்பர் 1. கேட் நம்பர் 1, கேட் நம்பர் 2. நான் இங்க தான் எப்பவுமே போவேன். 7ல தான் வரணும். ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 1979 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே படிக்கிறாங்க. கேட் நம்பர் 3 இங்கே பாரு, நான் சொன்ன தெரியுமா? இங்கே ஒரு ஆப்போசிட்டில் இருக்கு தங்கியிருக்காங்க சர்மி. இது கூட எனக்கு தெரியாது. கேட் நம்பர் 5, 6, 7 எங்கே இருக்கு? 7 சுற்றி போகணும். அதுக்கு அப்படியே வந்துக்கலாமோ? 7ல தான் இருக்கு. அப்போ அப்படியே நீயும் போயிடுறியா? பாய் பாய். கொண்டுடலையா? உனக்கு ஐடி கார்டு எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வரல நீ? ஆத்து ஐடி கார்டுங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி வந்திருக்காங்க 2 பேரும், ஐடி கார்டு கிடையாது. இப்படி கோத்துன ஒரு 5 கிளிப் எடுத்து வச்சுட்ட, ஷூக்கு வேற, பாலிஷ் வேற, என்னெல்லாம் கூத்து காமிச்சாத்து. ஐடி கார்டுங்க உள்ளே ஏற்ற மாட்டாங்க தெரியுமா? நீங்கள் இப்போ ஸ்கூல் லீவ் போட்டுருமா? இதில் வேறு என்ன பண்ணணும்? நாங்கள் பிளான் பண்ணி வந்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நாங்கள் வேறு சாப்பாடெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். எங்கேயாவது ஒரு பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு மறுபடி 11 o'clock எங்களுக்கு ஸ்கூலு. சரி 10:30க்கு ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. இங்கே பார்த்தா ஐடி கார்டு எடுக்காமல் வந்திருக்காங்க. நம்ம ஷார்ஜாவோட டிராஃபிக் அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஐடி கார்டு எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு எந்த கவலையும் இல்லாமல் எவ்வளோ அழகாக ஜாலியாக தூக்கம் ஒரு ஆள்.
இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணலாம் சர்மி? வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், நீ திருப்பி கூட்டிகிட்டு வந்து கொண்டு விடும். நீ வரலையா? எஸ்கேப் ஆகலாம் போகுதியா? தூக்கம் வருது இல்லை? நாங்கள் எடுத்துகிட்டு போன பிரேக்ஃபாஸ்ட் இது. வாங்க வாங்க. ஒருத்தனை அங்கேயும் எங்கேயும் வண்டி ஓட்ட வச்சுட்டு அவ்வளோ பேர் ஓட்டப்பள்ளி. உனக்கு பல்லு இவளுக்கு பல்லு வளர்ந்துட்டு அவளுக்கு பல்லு வளரல, வராது. அத்தோட பல்லு வராது பார்த்துக்க. அத்தை வீட்டில் இப்போ ஒன்றுங்களை வரவே இருப்பாங்க. போங்க. இப்போ பார்த்துக்க அத்தைக்கு எக்ஸ்பிரஷன் பார்ப்போம். அத்தைக்கு தெரியாது சம்பவம். ஐடி கார்டுலாம் விட மாட்டாங்க. அன்னைக்கு சொல்லலையா? எப்படி பண்ணுவாங்க ஐடி கார்டுலன்னா? ரவுண்டு 2 போங்க. பாய் பாய். ரவுண்டு 2 போயிட்டு இருக்கோம். கரெக்டாக போய் 3 இனி மறுபடியுமா பிச்சு போடுவாங்க. முதல் ரவுண்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் சாப்பிட்டுட்டு திரும்ப கிளம்புறோம். இவதான் எல்லாத்துக்கும் காரணம், இந்த ஓட்டப்பள்ளி. ஆக்சுவலி ஐடி கார்டு இல்லாமலே போலாமா, அப்புறம் தான் தெரிஞ்சது. இவங்க சொன்னாங்க. கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன், கோட்டை விட்டுட்டே. 2ஆம் ரவுண்டை நோக்கி போய் சென்று கொண்டிருக்கும் அனாமிக் அவர்களை வராங்க. எடுத்துட்டு போ. பாய். அது வரணுமா? வாட்டர் பாட்டில் இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா ரூம் தேடி போக போகிறோம். ரூம் வந்து மொபைலான்ற ஏரியாவில் தான் பார்க்க போகிறோம். அங்கே போய் செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு 1 வீக் தான் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரூம் எல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ எங்கேயே எண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரூம் எல்லாம் பார்த்துட்டு எந்த மாதிரி ரூம் எடுத்துருக்கோம், எவ்வளோ ரெண்ட்டு, இந்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஓகே, பாய்.